எப்பயும் சாப்பிட்ற ஆம்லேட் மாதிரி இல்லாமல் ஸ்வீட் கார்னை வச்சு ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக ஒரு ஆம்லேட் தான் செஞ்சுருக்கோம். எனது ஸ்வீட் கார்னை வச்சு ஆம்லேட்டா அப்படின்னு நினைக்காதீங்க, பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஸ்வீட் கார்னை வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அது கொதிச்சதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஸ்வீட் கார்னை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்வீட் கார்ன் வெந்ததுக்கப்புறமா அதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இது கூடவே நான் 2 முட்டையை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே காரத்துக்காக நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே சும்மா கொஞ்சமாக மிளகாய்த்தூள், உங்கள் தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க கார்ன் பேஸ்ட்டை இதில் அப்படியே ஃபுல்லாக ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக பீட்சா மிக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பீட்சா மிக்ஸ் இல்லைன்னா ஆரிகானோ கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே இல்லைனா கூட இது டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது கூடவே கட் பண்ண மல்லித்தழை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா லோ ஃப்ளேமில் 5 to 6 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். ஃபைனலி ஸ்வீட் கார்ன் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். கூடவே அழகுக்காக ஒரு குயில் எக்கையும் குக் பண்ணி வச்சுக்கிறேன். அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டி அண்ட் ஃப்ளஃபியான நம்மளோட ஸ்வீட் கார்ன் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.